வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்திரியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வேதாத்திரிய தத்துவ விளக்கங்களையும் மகரிஷியின் சிந்தனை கருத்துக்களையும் நீங்கள் இங்கே தொடர்ந்து காணலாம். நன்றி. இன்றைய பதிவில் எளிமுறை பேச்சில் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் குறித்து இன்னொரு புதிய பதிவை நாம் காணலாம். ஏற்கனவே விலங்கின பதிவுகளை போக்கக்கூடியது நமது வேதாத்திரிய உடற்பயிற்சி என்பதை தெரிந்து கொண்டோம். அந்த வகையில் நம்முடைய கர்ம வினை பதிவுகளை தீர்க்கக்கூடிய நன்மையும் இந்த எளிமுறை உடற்பயிற்சியில் கிடைக்கிறது என்பதை நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். முதலில் கர்ம வினை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய உடலுக்கும் நம்முடைய மனதிற்கும் மற்றவருடைய உடலுக்கும் அவருடைய மனதிற்கும் உயிருக்கும் ஒரு தீங்கு விளைவித்தால் அந்த தீங்கு ஒரு பதிவாக நம்மிடம் வந்துவிடுகிறது. இந்த பதிவை நாம் திருத்தி அமைக்க வேண்டும் என்பது முக்கியமாகிறது. அது இயற்கையின் சட்டமாகவும் இருக்கிறது. நீ தவறு செய்துவிட்டாய், அதை திருத்து என்று இந்த இயற்கை நம்மை வழிகாட்டுகிறது, திருத்த வழி சொல்லுகிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், அதை தவிர்த்துவிட்டு அல்லது மறுத்துவிட்டு வழக்கம் போல நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே கடந்து விடுகிறோம். இந்த வாழ்க்கை முடிந்து விடுகிறது. நாம் அந்த பதிவுகளை திருத்தவில்லை. அது என்ன ஆகிறது என்றால், இந்த இயற்கை நம்மிடமிருந்து ஒரு பகுதியை எடுத்து நம்முடைய குழந்தைக்கு அனுப்புகிறது. உன்னுடைய வழியில் வந்தவர்கள் இதை செய்யவில்லை, நீயாவது அதை திருத்திக்கொள் என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த குழந்தையும் அதை கண்டுகொள்ளவில்லை. இப்படி வரிசையாக வழி வழியாக ஒவ்வொரு பரம்பரையாக பிறப்பிலும் வந்து கொண்டே இருக்கக்கூடியதுதான் இந்த கர்மா என்ற வினை பதிவு. கர்மா என்றால் ஒரு செயல் என்று சொல்லலாம். அந்த செயலுக்கான விளைவுதான் இந்த பதிவாக அமைகிறது. இந்த கர்மா என்ற வார்த்தையை மிக அழகாக சித்தர்கள் வினை என்று சொல்லி அந்த வினையால் வரக்கூடிய பதிவு என்று வினைப்பதிவு என்று சொல்லுகிறார்கள். இந்த கர்மா என்பதும் வினைப்பதிவு என்பதும் ஒன்றுதான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கர்மா 3 வகையாக உள்ளது. இந்த 3 வகை என்ன என்றால், 1 சஞ்சித கர்மா, 2 பிராரப்த கர்மா, 3 ஆகாமிய கர்மா. சித்தர்கள் இந்த 3ஐ இரண்டாக்கிவிட்டார்கள். அதாவது சஞ்சித கர்மாவை பலவினை என்று சொல்லிவிட்டார்கள். பிராரப்த கர்மாவையும் ஆகாமிய கர்மாவையும் சேர்த்து புதுவினை என்று சொல்லிவிட்டார்கள். இந்த சஞ்சித கர்மா அல்லது பலவினை என்றால் நமது கருவழியாக இருக்கக்கூடிய ஒரு பதிவு என்று அர்த்தமாகிறது. புதுவினை என்பதும் பிராரப்த கர்மமும் ஆகாமிய கர்மாவும் இப்பொழுது வாழும் காலத்திலும் அமையக்கூடிய பதிவுகளை கொண்டதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் செய்கின்ற செயல்களில் விளக்கங்களை மிகச்சரியாக பதிந்து கொண்டால், வைத்துக் கொண்டால் நமக்கு இப்பொழுது பதிவு ஏற்படாது. இப்பொழுது நமக்கு பதிவு ஏற்பட்டால் அந்த பதிவுகளை நாம் தீர்க்க வேண்டும். ஒருவேளை தீர்க்கவில்லை என்றால் அந்த பதிவுகள் நம்முடைய குழந்தைகளுக்கு கடத்தப்படும். அந்த வகையில் நமக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய பதிவுகளில் நம்முடைய பரம்பரையின் பதிவுகள் இருக்கின்றன. இது சஞ்சித கர்மா என்ற பலவினையாக இருக்கிறது. இதை உதாரணமாக சொல்வதென்றால், அதாவது நம்பாதவர்களுக்கு சொல்வதென்றால், உங்களுக்கு ஒரு நோய் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த நோயை தீர்ப்பதற்கு ஒரு மருத்துவரிடம், நவீன கால விஞ்ஞான மருத்துவரிடம் சென்று காட்டினால் அவர் என்ன கேட்பார் என்றால், இந்த நோய் உங்கள் பரம்பரையில் யாருக்காவது இருக்கிறதா, வந்திருக்கிறதா என்று ஒரு கேள்வியை முன்வைப்பார். இது எப்படி என்றால், ஏற்கனவே அந்த குடும்பத்தில் அவருடைய அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ
இது மாதிரி இருந்ததா என்ற ஒரு கேள்விதான் இங்கே வருகிறது. அவருக்கு இருந்தது நமக்கு ஏன் வர வேண்டும் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டால் அதற்கு பதில் என்ன? அதுபோலத்தான் இந்த கர்மா என்பது நமக்கு தொடர்ச்சியாக வருகிறது என்று அர்த்தமாகிறது. நீங்கள் அதை இல்லை என்று மறுத்தாலும் இந்த இயற்கை உங்களுக்குள் அதை புதிந்து வைத்திருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தீர்க்கும் பொழுதுதான் உங்களுடைய பிறப்பின் நோக்கம் முழுமையடைகிறது. மகான் திருமூலர் இந்த பதிவுகளை போக்குவதற்கு, வினைப்பதிவுகளை போக்குவதற்கு தவமும் அறமும் தேவை என்றுதான் சொல்கிறார். இந்த தவம் அறம் என்பதோடு எளிமுறை உடற்பயிற்சியும் சேர்த்து கொண்டால் இந்த வினைப்பதிவுகள் தீரும் என்பது உண்மைதான். எப்படி என்று பார்க்கும் பொழுது, உடல் ரீதியாக ஒரு நோயாக நம்மிடம் பதிந்திருக்கின்ற வினைப்பதிவுகள் நம்மை விட்டு அகன்றுவிடும். இது எப்படி என்று பார்க்கும் பொழுது, மனிதனாக பிறந்த நமக்கு இந்த கருத்துடர் வழியாக அஷ்டகர்ம வியாதிகள் என்ற ஒரு 8 வகை நோய்கள் நம்மை தொற்றிக் கொண்டே இருக்கிறது. இந்த நோய்கள் வெளிப்படையாக தெரிவதில்லை, மருந்துகளால் குணமாவதும் இல்லை. ஒரு தீர்வுக்கு வர முடியாமல் நம்மை ஆட்கொண்டு நம்மை பாடாய்படுத்தும் என்று சொல்லலாம். எந்த வகை மருத்துவம் பார்த்தாலும் அது கட்டுப்படாது என்று கூட சொல்ல முடியும். இப்படியான இந்த அஷ்டகர்ம வியாதிகள் நம்முடைய உடலில் உடல் செல்களால் ஜீன்களோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை திருத்தி அமைக்க இந்த மருந்துகளை விட எளிமுறை உடற்பயிற்சி மிகப்பெரிய தீர்வாக இருக்கிறது. எப்படி என்றால், உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்முடைய உடல் திருத்தி அமைக்கப்படுகிறது என்று சொல்லலாம். உடல் இயக்கத்தின் வழியாக உடல் உறுப்புகள் பலம் பெற்று உடலுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கின்ற காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் ஆகியன சீர் செய்யப்பட்டு இந்த உடலுக்கும் உயிர்க்கும் உள்ள தொடர்பு அதிகமாகி மிகுந்த பயன்பாடு கொண்டதோடு அமைத்து இந்த பதிவுகள் எல்லாம் திருத்தப்படுகிறது. இயற்கையோடு ஒத்த தன்மையாக இந்த உடல் மாறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அஷ்டகர்ம என்ற ஒரு நோய் பதிவுகள் நம்மை விட்டு விலகுகின்றன. இதை மகர்ஷி அவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சி வழியாக தெரிந்து கொண்டு இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு அதை பட்டியலிட்டு இந்த இளைமுறை உடற்பயிற்சியை அவர் உருவாக்கி தந்திருக்கிறார் என்பது உண்மை. ஏனென்றால் அவர் யோகி மட்டுமல்ல, ஒரு மருத்துவரும் கூட. இதை மகர்ஷி அவர்கள் எப்படி சொல்கிறார் என்றால், முன்பின் செய்த தவறுகள் காரணமாக உடல் அணு அடுக்கு சீர்குலைந்து அதன் மூலமாக சீர்குலைந்த இடத்தில் மின்சார குறுக்கு ஏற்பட்டு மனதிலும் உடலிலும் நோய் தோன்றி அது பரவி பின்னர் நிலைத்தும் இருக்கிறது. அதுவே வினைப்பதிவு. அதுதான் வித்தின் வழியாக குழந்தைகளுக்கும் வருகிறது. இந்த பழிச்சியல் பதிவுகளிலிருந்தும் அதனால் விளையும் துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெற்று தூயவர்களாக உடலாலும் உள்ளத்தாலும் நன்மக்களாக வாழ வேண்டும், அமைதியும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடுதான் இந்த உடற்பயிற்சி முறை வகுக்கப்பட்டது. இதனை நாமும் இந்த நோக்கத்தோடு தான் பின்பற்றி வருகிறோம். உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்களை போக்கிக் கொள்வது ஒரு முறை. அதை சிகிச்சை என்று சொல்லுவார்கள். நோயை தீர்த்து கொள்வதற்கு மேலாக சிறந்த ஒரு முறை என்னவென்றால், நோய் வராமலே தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு விழிப்பு நிலை, அதற்குரிய செயல் ஒழுங்குமுறைகள் இவற்றை கை கொண்டால் நோய் வந்த பிறகு தீர்த்து கொள்வதை விட தடுத்து கொள்வது சுலபமானது என தெரிய வரும் என்று சொல்லுகின்றார். இந்த வகையில் நமது இளைமுறை உடற்பயிற்சி இப்போது இருக்கக்கூடிய இந்த உடலை கட்டுக்கோப்பாக வைப்பது மட்டுமில்லாமல் வழி வழியாக பரம்பரையாக வந்த அந்த வினைப்பதிவுகளை கூட தீர்க்கக்கூடிய நன்மையை நமக்கு தருகிறது என்பது உண்மையாகிறது. நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.